கோவை மாவட்ட பகுதியில் நடந்த உண்மைச் சம்பவங்களை மையமாக வைத்து உருவாகியிருக்கும் படம் ஒண்டிமுடியும் நல்ல பாடனம். சுகவனம் இயக்கியிருக்கிறார். பரோட்டா முருகேசன், கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். இப்படம் உருவானதற்கான மூல கதையை இயக்குனர் கூறினார். அதை கேளுங்கள். வாழ்க்கை பின்னாடி சாதாரணமாக கடந்து வந்துடுவோம் ஒரு விஷயத்த. ஒரே ஒரு சம்பவம் தான் எனக்கு ரொம்ப மனசை உலுக்கி எழுதுச்சு. அது ஒரு சின்ன சம்பவம் தான். எப்படின்னா, ரொம்ப வெள்ளந்தியான மனிதர். எப்படி அந்த காட்டுக்குள்ளே போய் வேலை செய்வார், தோட்டத்துக்கு வேலை செய்வார். மற்ற எந்த வெளி உலக அறிவு கூட அவர் கிடையாது. போவார், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த காட்டுக்குள்ளே வேலை செய்வார், வந்துடுவார். மானாவாரி நிலம் தான். மானாவாரி இல்லைனாலும் அந்த கல்லுகளை பொறுக்கி போட்டு அப்படியே அவர் அந்த நிலத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அப்படி தான் அவர் வெள்ளந்தியாக வாழ்ந்தார். ஒரு இடத்துல அந்த அவங்களுடைய பசங்க 2 பசங்க வந்து பெருசாகி அவங்க ஒரு இடத்துல சரியாக வேலைக்கு போகாமல் ஒரு இடத்துல அந்த நிலத்தை வித்துறாங்க. இது கூட அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் கூட்டிகிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போய் விட்ருவாங்க. கூப்பிட்டுட்டு வந்து இந்த மாதிரி கடனாகி போச்சுப்பா, நீ கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கூட அவர் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு அது எப்பவும் போல மறுபடியும் வந்து அந்த நிலத்துலையே போய் மறுபடியும் வேலை செய்கிறாரு. வாங்கணும்னு வந்து சரி ஏதோ ஒரு சரி கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனால் தொடர்ந்து அதை வந்து அந்த நிலத்துலையே அவர் வேலை செஞ்சுட்டே இருக்காரு. ஒரு இடத்துல அந்த நிலத்தை விட்டு அவர் வரல. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷம் அந்த நிலத்துலேயே இருந்தார். அவர் கிட்டத்தட்ட ஒரு அந்த கிராமத்துலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும். நம்மளாம் இன்றைக்கி 1 கிலோமீட்டர் போனாவே அவ்வளோ பயமாக இருக்கும். அந்த 10 வருஷம் அந்த ஒரு பெரிய கள்ளிச்செடி இருக்கும், அதுக்குள்ளேயே படுத்துக்குவார். அதுக்குள்ளேயே அந்த நிலத்துக்குள்ளேயே தான் இருப்பார். ஈரவானா நிலத்தை பற்றி பேசுவார். இவ்வளோ விளைஞ்சது, அவ்வளோ விளைஞ்சது, நீங்கள் அவ்வளோ எடுத்துகிட்டு போங்க, இவ்வளோ எடுத்துகிட்டு நைட்டு 12-1 மணி வரைக்கும் கத்திக்கிட்டே இருப்பார். வீட்டுக்கே வரல. சாப்பாடு கொண்டு போய் வைப்பாங்க, ஒரு சாதம் சாப்பிடுவார், இல்லை சாப்பிடாம இந்த மாதிரி அவர் இடத்துல மனோக்கத்தில் அந்த நிலத்துலேயே இருக்கார். ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் வரல, எல்லாம் போய் பார்க்குறபோது நிலத்தை செத்துக்கிறாங்க. ஸோ அந்த மனிதரோட கதை தான் நம்ம சொல்லணும்னு சொல்லி நம்ம அந்த கதை பண்ணியிருக்கேன்.